நாளை மார்கழி 30. இந்த ஒரு நாளில் நீங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் பெருமாளுக்கு பண்ணுங்க. பெருமாளுக்கு மட்டுமல்ல, பெருமாளுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் நாளைய நாள் முடிவதற்குள் நீங்க இதை கண்டிப்பா செய்யுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சில தேவையில்லாத செயல்களை நீங்க நாளைய நாள் முடிவதற்குள் நீங்க செய்யாம இருப்பதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு காரியமாக பெருமாளும் விஷ்ணு பகவானும் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறார்கள். எனவே நீங்களும் இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா செய்யக்கூடாத விஷயங்கள்னு கண்டிப்பான சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை மட்டும் நீங்க இந்த ஏகாதசி நாள்ல பண்ணாம இருங்க. கண்டிப்பா பெருமாளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏகாதசி நாள் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் ஒரு பிரியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த ஒரு நாள்ல அனைவருமே சுத்தமும் சத்தவமும் நிறைந்த ஒரு புனித நாளாக அனைவருமே நினைத்து வழிபடுறாங்க. எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குமோ அந்த அளவுக்கு சமத்துவத்துடனும் நம்ம இருக்கணும். காலையிலேயே குளிக்கணும், அசைவ உணவுகளை உட்கொள்ளக்கூடாது, தீய சொற்கள் பேசக்கூடாது அப்படின்னு அனைத்து விதமான நல்ல விஷயங்களை இந்த ஒரு நாள்ல நீங்க பண்ணணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள்னு இருக்கு. இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சொல்லிலும் நம்ம நினைக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கூட பெருமாளின் அருளை நமக்கு ஈர்க்கவோ இல்லைன்னா அவருடைய அருளை நம்மளை விட்டு விலக்குவதற்கான கண்டிப்பான வழிபாடுகள் கண்டிப்பாக நடக்குமா. எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய செயல்களாக இருக்கட்டும், உங்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சு அனைத்திலும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அது இருந்ததை பொறுத்துதான் இந்த ஏகாதசி நாள்ல உங்களுக்கான நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் அல்லாம பெருமாளின் அருளானது உனக்கு கிடைக்கணுமா, இல்லைன்னா பெருமாளின் அருள் உனக்கு கிடைக்க கூடாதா, உன்னை விட்டு விலகணுமா, உன்னை பெருமாள் எதிரியாக பார்க்கணுமா அப்படிங்கிறது நீங்க நினைக்கின்ற உங்களுடைய எண்ணத்திலேயும் உங்களுடைய பேச்சிலும் மட்டும்தான் இருக்கிறது. உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய பேச்சும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமாளின் அருளானது கண்டிப்பாக ஈர்க்கப்படும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க பெருமாளின் அருள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பெருமாளுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்க தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. பெருமாளுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் அப்படின்னா அரிசி உணவு உண்ணுதல். இந்த ஏகாதசி நாள்ல அரிசி மற்றும் அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது பெருமாளுக்கு பெரிய அளவுல பிடிக்காதான் அப்படின்னு சாஸ்திரங்கள் அனைத்தும் கூறுகின்றன. இந்த நாள்ல அரிசியில் பாப சக்தி குடியிருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால அரிசி உணவை விரதத்தை நம்மளுடைய பலனை குறைத்து விடுமா. நம்மளுடைய சக்தி பலனை இந்த ஏகாதசி நாள்ல பெருமாளின் சக்தியை குறைத்து விடுமா. எனவே அரிசி உணவுகளை இந்த ஒரு நாள்ல நீங்க உட்கொள்ளக்கூடாது. அடுத்ததாக தாமச உணவு, வெங்காயம், பூண்டு, முட்டை, மீன், மாமிசம் போன்றவை மனதை கனமாக்கக்கூடிய உணவாக கருதப்படுகிறது. ஏகாதசி அப்படிங்கிறது மனம் தூய்மையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது. இத்தகைய உணவுகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுவும் பெருமாளுக்கு பிடிக்காதாம். இதையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக கோபம், கடுமையான சொற்கள். ஏகாதசி நாள் அப்படின்னு சாந்தியின் ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த நாள்ல கோபப்பட்டோம், பிறரை காயப்படுத்துற அளவுக்கு நம்முடைய வார்த்தைகளால் பொய் பேசுறோம் அப்படின்னா இவை அனைத்தும் பெருமாளின் அருளை தடுப்பதற்காக நம்ம செயல்படுகின்ற சில விஷயங்களாக கருதப்படுகிறது. எனவே இது அனைத்தையும் நம்ம இந்த ஒரு நேரத்துல தடுத்து நிறுத்துவது நமக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சண்டை, வாதம், பகைமை. வீட்டுல அமைதியானது இருக்க வேண்டும். தேவையற்ற வாதங்களாக இருக்கட்டும், சண்டைகள், பழைய விரோதங்களை கிளப்புதல், இவை ஏகாதசி நாள்ல நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய புனிதத்தை நம்மளை கெடுப்பதற்கான ஒரு நாளாக நம்ம அதை உருவாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சாஸ்திரங்கள் அனைத்தும் கூறுகின்றன. எனவே இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வீடாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், தெரிந்தவங்க தெரியாதவங்க யாரிடமும் இந்த மாதிரி கெட்ட சொற்களையோ இல்லைன்னா தேவையில்லாம சண்டைக்கு போறதோ இல்லைன்னா அவங்ககிட்ட தேவையில்லாத அடிதடி போறது எதுவாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இந்த செயல்களை எல்லாம் நம்ம செய்யாம இருப்பது பெரிய அளவுல நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா துளசியை அவமதித்தல். இந்த துளசி பெருமாளின் ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாசம் என்று அனைவராலும் போற்றப்பட்டு வருகிறது. ஏகாதசி நாட்கள்ல நம்ம துளசியை மிதிப்பது, அலட்சியம் செய்வது, கவனிக்காம உலர விடுவது இல்லைன்னா பெருமாளுக்கு மிகவும் பிடித்ததாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட துளசியை நம்ம மிதிக்கவோ கீழே போடுறதையோ நம்ம பண்ணக்கூடாது. முடிந்த அளவுக்கு இதை நமக்கு வேண்டாம் அப்படின்னா தண்ணீர்ல கரைத்து விடுங்க, இல்லை அப்படின்னா சாப்பிட்டு விடுங்க. வீட்டில் இருக்க அனைவரும் இந்த ஏகாதசி நாள்ல நம்ம பெருமாளுக்குரிய துளசியை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். இதையும் நீங்க செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நாள் முழுவதும் இறைவனை நீங்க நினைக்காம
இந்த ஒரு நாளை நீங்க கழிப்பது. ஏகாதசி அப்படிங்கிறது வெறும் உணவு மட்டும் நீங்க தவிர்க்காம இருந்தா போதாது. இந்த ஒரு நாள்ல குறைந்தது சில நிமிடங்களாவது ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். கூறாம இருந்தீங்க அப்படின்னா அது பெருமாளை நீங்க நினைக்காம இந்த ஒரு நாளை கழிப்பது அப்படிங்கிற ஒரு நாளை இந்த ஒரு நாளை உங்களுக்கு இழிவுபடுத்தி விடும். அது மட்டும் இல்லாம நீங்க விரதம் இருந்ததுக்கான ஒரு நோக்கமே இல்லாம போய்விடுமா. எனவே விரதம் இருந்தீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனசு முழுக்க ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு பெருமாளை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கூறிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏகாதசி அப்படிங்கிறது உணவை கட்டுப்படுத்தும் நாள் மட்டும் கிடையாது, மனத்தை சுத்தப்படுத்தும் நாளாகவும் கண்டிப்பாக கருதப்பட்டு வருகிறது. மொழியை மென்மையாக்கக்கூடிய ஒரு நாள், செயலை நியாயமாக மாற்றும் ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது விளங்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல இந்த செயல்களை எல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா பெருமாளே நமக்கு எதிரியாக கூட மாறுவதற்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குமாம். இதனால் அந்த நாள் முழுவதும் நமக்கு தேவையில்லாத அளவுக்கு கெடுதல்கள் மட்டுமே நடக்குமாம். எனவே இந்த செயல்களை நீங்க செய்யாம இருங்க. பெருமாளின் ஆசீர்வாதம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து செய்ய சொல்லுங்கள். இந்த நாளை பொறுத்தளவுக்கு கோபம், அகம்பாவம், தீய பழக்கங்கள், கடுமையான சொற்கள் ஆகியவற்றை தவிர்த்து தூய மனதுடன் சாந்தமாக பெருமாளை நினைத்து நீங்க நடந்தீங்க அப்படின்னா அந்த ஒரே நாள் பல பிறவிகளின் பாவங்களை கரைக்கும் சக்தியாக மாறக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு விளங்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க நினைத்தது அனைத்தையும் உங்களால் நடத்தி காட்ட முடியும். முடிந்த அளவுக்கு பொறுமையுடன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். எனவே பொறுமையுடன் இருந்து பெருமாளுக்கு பிடிக்காத இந்த விஷயங்களை எல்லாம் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யாமல் இருங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.